பட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஆல்ரெடி எனக்கு நிறைய அமால்கம் ஃபில்லிங்ஸ் இருக்கு, நான் இதை என்ன பண்றது, நான் இதை ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. இப்போ டென்டல் வெனீஸ்லயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, அதாவது பார்ஷியல் இருக்கு, கம்ப்ளீட் இருக்கு. இது உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் செய்யாது, ஸ்டெயின் ஆகாது. டே 1ல எப்படி இருந்துச்சோ அப்படிதான் த்ரூ அவுட் இருக்கும். வணக்கம், மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா மக்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். நான் டாக்டர் ரீஜா ரஞ்சித், ஜாய் டென்டிஸ்ட்ரி விநாயகபுரம் கொளத்தூரில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் M.D.S முடித்து M.D.Sல என்னோடய ஸ்பெஷாலிட்டி கன்சர்வேட்டிவ் டென்டிஸ்ட்ரி அண்ட் எண்டோடானிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ரூட் கெனால் அண்ட் ஸ்மைல் டிசைனிங் பண்ணியிருக்கேன். என்னுடைய சேவை, என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த டைமை நான் எடுத்துக்கிறேன். ஸ்மைல் டிசைனிங் கண்டிப்பாக ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் தான். ஏன்னா நம்ம பேஷண்ட்டுக்கு ஸ்மைலை கொடுக்குறோம், அது கான்ஃபிடென்ட் ஸ்மைலை கொடுக்குறோம். அவங்களால சிரிக்க முடியாத ஒரு இடத்துல நம்ம அவங்கள கான்ஃபிடெண்ட்டாக ஸ்மைல் பண்ணுறோம். அதனால அது ஒரு எப்படி ஒரு பேஷண்ட்டை லைவ்லி ஆக்குற ஒரு ப்ரொசீஜர். அதனால கண்டிப்பாக அது ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் தான். எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே இருக்காது சார், ஏன்னா எந்த பெயினோ எதுவுமே இருக்காது ப்ரொசீஜர் அப்போ. ஏன்னா நம்ம ரொம்ப எனாமலில் ரொம்ப ஒரு சின்ன லேயரை தான் ரிமூவ் பண்ணி பண்ணுறோம். அதனால எந்த பெயினோ அல்லது ப்ளீடிங்கோ எதுவுமே இருக்காது. கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க, லைட் வெயிட்டாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ரொம்ப ஹாப்பி. நாங்கள் பண்ண இவ்வளோ பேஷண்ட்ஸில் யாருமே அது ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸாக சொன்னதில்லை. அதை ஹாப்பியாக எடுத்து ஹாப்பி அவுட்கம் தான் கொடுத்துருக்காங்க. டென்டல் சில்வர் அமால்கம்ங்கிறது அதை ஒரு ரெஸ்டரேஷன், அதாவது கிட்டத்தட்ட 100 வருஷமாக நம்ம டென்டிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல். இது வேற ஒன்றும் இல்லை, அதில் ஒரு அலாய் இருக்குது, அதாவது சில்வர், டென்டல் சில்வர் மாதிரி அதில் சில்வர் இருக்குது ப்ளஸ் ஃபியூ அலாய்ஸ் சேர்ந்ததுனால தான் அது அலாய் பவுடர். அது கூட இந்த மெர்க்குரியை மிக்ஸ் பண்ணுறதுனால இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்போ ஒரு ரியாக்ஷன் ஆகி நமக்கு கிடைக்கிற ஒரு ரெஸ்டரேஷன் தான் சில்வர் அமால்கம் ரெஸ்டரேஷன். இதை என்ன பண்ணுவாங்க, அந்த கேவிட்டி, அதாவது சொத்தையை ரிமூவ் பண்ணிட்டு இதை வச்சு ஃபில் பண்ணி விடுறப்போ என்ன ஆகும்னா இதுலேருந்து ரெசிடியூஸ் வருதான். இனிஷியல் ஸ்டேஜஸில் அதுலேருந்து ரெசிடியூஸ் லீக் ஆகுது. இது ஹார்ம்ஃபுல் டு த பாடி, அதாவது கேன்சர் மாதிரி டிசீசஸ் இதை காஸ் பண்ணுறதுனால இப்போதைக்கு இதை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பதிலாக தான் காம்போசிட் ரெஸ்டரேஷன்ஸ் வந்திருக்கு. பட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், ஆல்ரெடி எனக்கு நிறைய அமால்கம் ஃபில்லிங்ஸ் இருக்கு, நான் இதை என்ன பண்ணுறது, நான் இதை ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. ஏன்னா அந்த ரெசிடியூ ஃபில் பண்ணி 2 or 3 டேஸ்க்கு தான் இருக்குமே தவிர லைஃப் லாங் இருக்காது. அதனால நீங்கள் அந்த ரெஸ்டரேஷனை ரிமூவ் பண்ண வேண்டாம். ஒரு சிலர் எனக்கு அந்த பிளாக் கலர் பிடிக்கல, அதனால எனக்கு வேற ஃபில் பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரே எடுத்து அதனால அதை ரிமூவ் பண்ணுறதுனால எந்த ஹார்மும் இல்லைன்னா மட்டும்தான் அதை ரிமூவ் பண்ணிட்டு காம்போசிட், அதாவது பல்லு கலர் ரெஸ்டரேஷன் கொடுக்குறோம். டென்டல் வெனீர் கேரிஸ் டூத்தில் பண்ணிக்கலாம், அதாவது சொத்த பல்ல பண்ணிக்கலாம், ஃப்ராக்சர் டூத் இருந்தால் பண்ணிக்கலாம். டிஸ்கலரேஷன் ஸ்டெயின், அதாவது ஃப்ளூரோசிஸ், பிறவியிலே அவங்களுக்கு பல்லில் ஸ்டெயின்ஸ் இருந்தால் அந்த மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். இப்போ டென்டல் வெனீஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதாவது பார்ஷியல் இருக்குது, கம்ப்ளீட் இருக்குது. பார்ஷியல்னா குறிப்பிட்ட அந்த சொத்தை இருக்கிற இடமோ உடஞ்ச அந்த ஃப்ராக்சரான இடமோ அந்த இடத்துல மட்டும் பண்ணுறது பார்ஷியல் வெனீர். கம்ப்ளீட் வெனீர் அப்படின்னா ஃபுல்லாக அந்த முன் டிஸ்கலரேஷன் இருக்குல்ல, அந்த ஃப்ளூரோசிஸ், அந்த ஸ்டெயின் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஒரு லேயர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பண்ணுறது தான் ஃபுல் வெனீஸ். இதுலேயே டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் வெனீஸ், இன்டைரக்ட் வெனீஸ். ஆல்ரெடி நான் சொன்னது மாதிரி டைரக்ட் வெனீஸ்னா சேர் சைட் பண்ணுறது, காம்போசிட்டுங்கிற மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறது. இது எக்கனாமிக்கல், பட் லைஃப் இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இதில் ஸ்டெயினிங் வரலாம். அதே இது இன்டைரக்ட் வெனீஸுங்கிறது நாங்கள் அளவெடுத்து அந்த ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணி, அந்த கேரிஸை ரிமூவ் பண்ணி அல்லது ஃப்ராக்சர்ஸை ரிமூவ் பண்ணி அதை ஷேப் பண்ணி அதுலேருந்து அளவெடுத்து அதை லேபுக்கு கொடுத்து லேப்லேருந்து டிசைன் பண்ணி அங்கேருந்து வரும் அந்த தின் மெட்டீரியல் தான். அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி விடுவோம் பேஷண்ட்க்கு. இது உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் செய்யாது, ஸ்டெயின் ஆகாது. டே 1ல எப்படி இருந்துச்சோ அப்படி தான் த்ரூ அவுட் இருக்கும். இது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட், பட் இது காஸ்ட்லி கம்பேர்ட் டு இன்டைரக்ட் வெனீஸ். இதுவரைக்கும் என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நீங்களும் பொறுமையாக கேட்டதற்காக நன்றி.